ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அழுக்கான கால் மிதியடிகளை எப்படி கையை வலிக்காமல் புத்தம் புதுசாக சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 4 டோர்மேட் எடுத்திருக்கேன். இந்த டோர்மேட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை கை வலிக்காமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே மிக்சியில் ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி 2 வாளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாளியில் நல்லா சூடாக தண்ணி நிரப்பிக்கோங்க. தண்ணி நீங்கள் பாதி அளவு மட்டும் நிரப்பிக்கங்க, ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம். ஃபுல்லாக நிரப்பினோன்னா நம்ம டோர்மேட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம பாதி மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம டோர்மேட் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். மொத்தமாக எல்லா டோர்மேட்டையும் சேர்த்துறாமல் இந்த மாதிரி ஒரு டோர்மேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு மாப்பில் பேக் சைடு வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். மாப் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு குச்சை வச்சு கூட இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே மேட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். இன்னொரு வாளியில் நான் நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். இது சுடு தண்ணி தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மேட்டையாக எடுத்து இன்னொரு வாளியில் நம்ம சாதாரண தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் மேட்டை போட்டு அலசி எடுத்தால் தான் அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போகும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்ம கடைசி ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். வாளியில் பாதி அளவுக்கு நல்ல சுடு தண்ணி பிடிச்சிக்கங்க. இப்போ இதில் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஆப்ப சோடா, அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 கையளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து கடைசியாக இதில் டெட்டால் சேர்க்க போகிறோம். டெட்டால் 2 மூடி சேர்த்துக்கங்க. டெட்டால் சேர்க்கறதுனால இந்த மேட்டில் இருக்கிற கிருமி எல்லாத்தையுமே நல்லா அழிச்சிடும். இப்போது நம்ம மாப்போட பேக் சைடை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு மேட்டையாக இந்த மாதிரி அலசி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த மேட்டில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் அழுக்கு நல்லா ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஒரு மேட்டையாக இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து சேர்த்துக்கங்க. இதை நம்ம கீழே கொட்டிடலாம். இந்த மாதிரி மாப்போட பேக் சைடை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆகுது. தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மேட்டையாக எடுத்து இந்த வாளியில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மேட் எல்லாத்தையுமே நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு தான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மேட்டையாக எடுத்து வாஷிங் மிஷினில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் 2 தடவை நார்மல் வாட்டரில் இந்த மேட்டை நல்லா அலசி எடுத்து காய போட்டுருங்க. வாஷிங் மிஷினில் டோர்மேட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 18 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது துவைச்சி முடிக்கிறதுக்கு 48 நிமிஷம் ஆகும். வாஷிங் மிஷினில் போடுறதுனால இந்த டோர்மேட்லாம் ஓரளவு நல்லா ட்ரை ஆகி வரும். ஸோ நம்ம காய போடும்போது மேக்ஸிமம் 2 ஹார்ஸ்லேயே நல்லா காஞ்சிடும். மேட் எல்லாம் நல்லா துவைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம காய போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் கொஞ்சம் அழுக்கு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம டோர்மேட்டை வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கிருமிகள் எதுவும் இருக்குமோன்னு நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம குயிக்காக இதை ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 16 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வாஷிங் மிஷினில் கம்மியான டைமோடு எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 30 மினிட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட டோர் மேட் எல்லாத்தையும் நம்ம காய போட்டாச்சு. 2 மணி நேரத்துலேயே இது வந்து நல்லா காஞ்சிடும். நம்ம துவைக்க போடும்போது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்குன்னு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டு டோர் மேட்டை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி பளபளன்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து அடியில் இருக்கிற அழுக்கை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. பாருங்கள் மிக்ஸியோட பேக் சைடில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி அழுக்கு சேர்றதுனால தான் மிக்ஸி ஜார் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிரும், சரியாக ஓடாது. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பேக்கிங் சோடா, ஆப்போ சோடா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மிக்ஸியோட பேக் சைடில் வந்து இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் 30 நிமிஷம் வரைக்குமே அப்படியே விட்டுறலாம். 15லேருந்து 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. பின்னாடி இருக்கிற புஷ்ஷை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது அது அசையாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சைடும் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். எல்லா சைடும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஃபைனலாக தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த பிளாக்காக இருந்தது எல்லாமே போயிடுச்சு, அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது மிக்ஸியோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸியோட பேக் சைடில் வந்து அழுக்கு சேராமல் இருந்தாலே நமக்கு வந்து மிக்ஸி அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரை நம்ம என்ன தான் கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேர்டு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது நம்ம நான்வெஜ் ஏதாவது அதில் அரைக்கும் போது இந்த மாதிரி பேர்டு ஸ்மெல் 2-3 நாளைக்கு இருக்கும். அதை வந்து எப்படி ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக நீக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சையோட தோல், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்லா சைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த பேர்டு ஸ்மெல் வந்து சுத்தமாகவே இருக்காது, அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம மிக்ஸியில் வந்து தேங்காய் பால், ஜூஸு, மசாலாலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து அது எல்லாமே வெளியே தெரிச்சிடும். அது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மிக்ஸி மூடியில் இருக்கிற ரப்பர் வந்து லூஸ் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. இந்த ரப்பரை வந்து எப்படி டைட் பண்ணுறதுன்னு இந்த டிப்பில் நம்ம பார்க்கலாம். நல்ல டைட்டான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பரில் வந்து சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றி போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2லேருந்து 3 ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.